வணக்கம். நான் டாக்டர் டிபி ஜெபராஜ், எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் அடிஷனல் ரிஜிஸ்ட்ராராக நான் பணிபுரிந்து வருகிறேன். இந்த நாளில் எங்களுடைய எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய அட்வான்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற டிவிஷன் மூலமாக நான் உங்களோடு பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அநேக விதமான ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த நாளில் ட்ரோன் பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ட்ரோன் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இயந்திரமாக இருக்கிறது. இது ஆளில்லா விமானம் என்று கூட சொல்லலாம், அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள். இதனுடைய வளர்ச்சியை பார்க்கும், இந்த ட்ரோனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது உலக நாடுகள், எல்லா நாடுகளிலும் இது வெகுவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்முடைய இந்தியா தேசத்தில் சுமார் 20,000 ட்ரோனுக்கு மேலாக வாங்கி அதை பயன்படுத்தி வருகிறார்கள். உலக நாடுகளை பொறுத்தவரையில் 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் மக்கள் பல்வேறு வகையான ட்ரோனை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இந்த ட்ரோன் சம்பந்தமான எல்லா ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கின்ற நாட்களில் எங்களுடைய ஃபவுண்டர் சான்சலர் மற்றும் பிரசிடென்ட் அவர்கள் இதற்கு வழிகாட்டுதலாக இருந்து மிக ஊக்குவித்து அநேக சயின்டிஸ்டுகள் இதன் மூலமாக இதை ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் நான் உங்களோடு பேசுவது, இந்த ரிசர்ச் ஆனது ஒரு 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 இன்னும் கொஞ்சம் வருகிற நாட்களில் ஒரு அடுத்த பரிமாணத்துக்கு போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், எல்லா துறைகளிலும் இந்த ட்ரோன் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக எல்லா விளைநிலங்களிலும் விதை விதைப்பதற்கும் மற்றும் மருந்து தெளிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த லெவலுக்காக நாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் செக்டரில் அதை பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் எப்படி இதை இந்த ட்ரோனை தெரிந்து கொண்டார்கள் சொன்னால், அரசு விழாக்களிலும் திருமண வீடுகளிலும் இந்த ட்ரோனை பயன்படுத்துவதனால எல்லா மக்களுக்கும் இது ஃபெமிலியர் ஆகிவிட்டது. இன்னும் அடுத்த லெவலுக்கு இதை எடுத்து சொல்வதற்கு ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த லெவலுக்கு ரிசர்ச் என்று சொன்னால், இதனுடைய முக்கியமான 3 காரியங்களை குறித்து நாம் சொல்ல முடியும். ஒன்று, கேமரா. இந்த கேமராவுடைய சென்சிட்டியை பொறுத்து இது எவ்வளவு தூரம் அதிகமாக இது ஃபோட்டோ எடுத்து இது பயன்படுத்தப்படுகிறது என்பது முக்கியம். இதுக்கு ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கிறது. உயர்வான கட்டிடங்களில் அது ஒருவேளை கிராக் இருக்கலாம், இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்குது. அதை மானிட்டர் பண்ணுறதற்காக மேல் நாடுகளை பயன்படுத்தி வருகிறாங்க. இது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்று சொன்னால், இது மக்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தது. எங்களுடைய கல்லூரியில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு சின்ன கம்பெனி, எல்எல்பி கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலமாக நாங்கள் மக்களுக்கு மாணவர்களுக்கு மற்றும் வேறு கல்லூரியிலும் யூனிவர்சிட்டியிலும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் மூலமாக ஒரு பிரபலமடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு அங்கீகாரம் வாங்க வேண்டும், அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் டிஜிசியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எங்களுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமாக பல வகையான ட்ரோன்களை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது நாளடைவில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்ததல்ல, அல்லது ஒரு அப்ளிகேஷனை பொறுத்ததில்லை, டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவில் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது கண்டிப்பாக நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் உயர் ஆராய்ச்சி நிறுவனமாக அட்வான்ஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ARI என்னும் ஆராய்ச்சி நிறுவனம் 12 வருடத்துக்கு முன்பாக தொடங்கப்பட்டு இன்று 4 விஞ்ஞானிகளுடன் தொடங்கப்பட்டு இன்று 40க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளுடன் பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்திய இராணுவ ஆராய்ச்சி மையத்திற்கும், அதாவது DRDO என்று சொல்லப்படுகிற இந்திய இராணுவ ஆராய்ச்சி மையத்திற்கும், ISRO என்று சொல்லப்படுகிற இந்திய வான்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கும் மற்றும் காயர் போர்டு MSME சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி என்று வரப்படுகிற MSMEக்கு காயர் போர்டு வழியாக உலகத்திலேயே அதிநவீனமாக கயிறு தரிக்கும் எந்திரங்களை உலகத்தில் முதன்முறையாக கண்டுபிடிப்பதற்கும் மற்றும் பல ஆராய்ச்சிகளையும் ட்ரோன் என்று சொல்லப்படுகின்ற விண்ணில் பறக்கக்கூடிய குறைந்த செலவில் குறைந்த உயரத்தில் மக்களுக்கு உபயோகமாக, இராணுவத்திற்கும் மக்களுக்கும் உபயோகமாக இருக்கும்படிய ட்ரோனை நமது ஆராய்ச்சி நிறுவனம் கண்டுபிடித்து அதை பயனுள்ள வகையில் செயல்படுத்தி, கொரோனா ஆரம்பத்தில் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனுக்காக நமது ட்ரோன் திரு கமலஹாசன் அவர்களால் எடுத்து செல்லப்பட்டு அங்கு இருக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கு நாங்கள் சானிடைசரை அதை ஸ்ப்ரே செய்து மக்களை காப்பாற்றுவதில் முன்னணி வகித்தோம். எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில்
ஏஆர்ஐன்னு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இயங்கி வருது. அதில் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிளுக்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதை ஏன் நாங்கள் செய்கிறோன்னா, நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்காக பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுது இப்பொழுது தற்போது சிறப்பாக தேவையான ஒன்றாக அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் UAV என்று சொல்லுவாங்க, அது தேவைப்படுகிறது. எங்கள் நிறுவனத்தில் அதற்குரிய டிபார்ட்மெண்ட்டில் சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சிகள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பொதுவாக அந்த UAVயில் ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அப்புறம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ஃபோர்த்து முக்கியமாக அப்ளிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது அந்த UAVயை வச்சு எங்கெங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். அதற்குரிய அட்டாச்மெண்ட்டெல்லாம் நாங்கள் தயார் பண்ணணும். இதுதான் அதுக்காக எங்களுடைய சயின்டிஸ்ட்டு அந்த UAVயை இயக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இந்த UAV எனிமி டெரிட்டரிக்கு போய் சர்வேலன்ஸ் பண்ணுறது, அப்புறம் நம்மளுடைய பார்டர் ஏரியாவை சர்வேலன்ஸ் பண்ணுறது, அதுக்காக டிஃபென்ஸுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த பார்டர் ஏரியான்னு சொல்லும்போது அங்கே வெப்பநிலைகள், தட்பவெப்பநிலைகள் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால அந்த தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி UAVயை தயார் பண்ணுறதுல ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு வருகிறது. ரகு, டைரக்டர் R&D டிசைன், டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ நேவல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன் LFPயோட டைரக்டர் R&D டிசைன் இன்ஜினியர். நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு எங்களோட ட்ரோனோடைய ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு வாட்டி அந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சை வந்து லே அவுட் பண்ணி அதில் இருக்கிற கிரிட்டிகாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கைனமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸை ஸ்டடி பண்ணுறோம். ஒன்ஸ் அது ஸ்டடி ஆனோடனே இனிஷியல் ப்ரோட்டோடைப் டிசைனை வந்து எங்கள் டிசைன் சென்டரில் நாங்கள் கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ அரௌண்ட் ஒரு 10 பேர் இந்த டிசைன் சென்டரில் கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணி அந்த லே அவுட் ஆஃப் ஸ்கெட்சை வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் டிசைனாக மாற்றுறோம். ஸோ ஒரு ட்ரோனோடைய இண்டிவிஜுவல் பார்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி சிமுலேஷன் ஸ்டடியை கேரி அவுட் பண்ணி அதோடைய இனிஷியல் ப்ரோட்டோடைப் டிசைனை 3D பிரிண்டரில் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம். அந்த டிசைனை 3D பிரிண்ட் அவுட்டில் பண்ணி அதில் இருக்கிற டிஃபெக்ட்ஸ் அண்ட் அதில் இருக்கிற கிரிட்டிகாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ரியல் டைம் மாடலாக வந்து காம்போசிட் ஃபைபர்ஸில் வந்து மோல்ட் பண்ணி அந்த டிசைன் லேஅவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த மாடல் வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன டிசைன் அண்ட் சிமுலேஷன் ஸ்டடியை பண்ணோமோ அது ப்ராக்டிக்கல் டெஸ்டிங்காக கேரி அவுட் பண்ணுறோம். லைக் பார்த்திங்கன்னா ட்ராப் டெஸ்டிங், அதுக்கப்புறம் கிராஷ் டெஸ்டிங். ஸோ இந்த ட்ராப் டெஸ்டிங், கிராஷ் டெஸ்டிங்லாம் ரியல் டைமில் எவ்வளோ ஆல்டிடியூட் அந்த ட்ரோன் ரீச் பண்ணுதோ அவ்வளோ ஆல்டிடியூட் அந்த பார்ட்ஸை ரீச் பண்ணி அதை வந்து அந்த ஃபோர்ஸில் ட்ராப் பண்ணி அதோட பிரேக்கேஜு, ஃப்ராக்சர், ரிஜிடிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். ஒன்ஸ் இது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் ரியல் டைம் மாடலை வந்து காம்போசிட் ஃபைபரை டெவலப் பண்ணி அதை திருப்பி அசம்பிள் பண்ணி ரியல் டைம் டெஸ்டிங்கையும் நம்ம டிசைனையும் கம்பேர் பண்ணி டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்டை ஓவராலாக நம்ம ரெடி பண்ணுறதுல ஒரு 10 பேர் மெம்பர்ஸ் வந்து லேஅவுட்டை ரெடி பண்ணி அதை டிராஃப்டிங் பண்ணி ஒரு கமர்ஷியல் மாடலாக கொண்டு போகிறது தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய ரோல்.